ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் நாட்டில் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்து உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை போட்டாங்க. அப்போ எப்படி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக வந்து ஈடுபட்டாங்க. நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருந்தாங்களே. சேம் அதே மாதிரியே இப்போது அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, இல்லை கர்நாடகா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டு அப்படி அங்கே இருக்கிறவங்க அப்படின்ட்டு இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து ட்ரம்ப் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி, கிங்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கடைசியாக ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பதவியேற்றார். அவருடைய 2வது ஆட்சி, ஃபஸ்ட்டு 5 வருஷம் முடிஞ்சு 2வது 5 வருஷத்தில் வந்து கால் எடுத்து வைக்கிறாரு. அதுவும் 10 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 10 மாதத்துக்குள்ளேயே அவர் பண்ணதில் வந்து ஐயோ இதுக்கு மேலே இவர் தாங்க முடியாது, இவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 மாதத்துக்குள்ளேயே இவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இதை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா வந்து அங்கேருந்து, அதாவது வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வராங்கல்ல, ஸோ அவங்களுடைய குடியுரிமை இல்லை அவங்க அந்த சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வெளியே தாட்டுற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நிறைய வந்து எடுக்கிறாரு. நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, விசா வந்து முடிஞ்சு போய் சட்டவிரோதமாக வந்து தங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ரீதியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். இதுக்கு அடுத்து அது முடிஞ்சவொடனே திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வமாக இருக்காங்கல்ல, அதாவது நான் இங்கே இருக்கிறக்கான விசா இருக்குது எனக்கு, இல்லைன்னா அந்த சிட்டிசன்ஷிப் இருக்கும், நான் வந்து இருக்கேன், எனக்கு தான் சிட்டிசன்ஷிப் இருக்கேன், நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே அது வாங்கி இருப்பாங்கல்ல, அவங்க மேலேயுமே நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டேக்ஸ் விஷயங்கிறதுனால மற்ற நாடுகள் கூட பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறதுனால உள்ளக்குள்ளேயே நிறைய பொருளாதார ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாயிட்டு இருக்கு. மார்க்கெட்லேயுமே வந்து நிறைய பணப்புழக்கங்கள், பொருளாதார ரீதியாக வந்து நிறைய பேர் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருக்கிறனால இவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காசா, இந்த போர், உக்ரைன் இதெல்லாம் தடுத்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நாங்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தும் போது அதை அவர் வந்து கண்டுக்கவே இல்லையே, ஆனால் இப்போ வந்து இதை போய் நிறுத்திட்டு இதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நாங்கள் போராட்டம் நடத்தும் போது எங்களை ஒரு கண்டுக்காமல் ஒரு மாதிரி இது வேறு ஏதோ பண்ணுறாங்க, லூசுத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்களை பேசினாரு, இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து முன் வச்சு இந்த போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. கிங்ஸ் நோ அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து திரும்ப ரிப்ளைவும் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் வந்து எதுக்கு இப்படி போராட்டம் நடத்துகிறாங்கன்னு தெரியல மக்கள்லாம், நான் வந்து ராஜா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இந்த நாட்டுடைய ராஜாலாம் இல்லை, மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் இங்கே வந்து பிரதமராக வந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ராஜாலாம் கிடையாது. இது வந்து அதாவது நம்ம இதில் சொல்லுவாங்களே எதிர்கட்சிக்காரன் செய்த சதி அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய டீம்ஸ், அதாவது அந்த கட்சிக்காரங்க யாராவது வந்து இதை கிளப்பிவிட்டதாக இருக்கும், என்னை பிடிக்காதவங்க யாரோ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு அவங்க, அதாவது இத்தனை லட்சம் பேர் மக்களுமே அதாவது அவங்க ஆப்போசிட் டீம் தான் கிளப்பி விட்டுருக்காங்க, அவங்க தான் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவும் நான் நல்ல மக்களுக்கான தேவையை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற கல்வி ரீதியாக இருக்கட்டும், இல்லை மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற இஷ்யூஸாக இருக்கட்டும், எல்லா வளங்கள்லையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவர் டேக்ஸ் பிரச்சனை போட்டனால இங்கேருந்து விவசாய பொருட்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகுதுல்ல, அதுவுமே நிறைய பேர் வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்குமே வந்து நீ டேக்ஸ் போட்டால் நானுமே டேக்ஸ் போடுவேன், ஏன்னா எல்லாமே மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்காட்ட மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு இல்லை, அமெரிக்காவுமே மற்ற நாடுகள்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுக்குமே வந்து டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்க வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அவர் வந்து இதை கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ நடந்து ஒரு 5 வருஷம், ஏன்னா இப்போ வரையும் அந்த அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடுக்கு பிரதமராக இருந்துட்டு, சரி அந்த நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான பணிகள் செய்யாமல் சிலது நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும், பாலிடிக்ஸ்னால நிறைய வந்து இந்த சில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாமே நல்லதும் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கெட்டதும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவருமே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். என்னன்னு தெரியல, இந்த டைம், அதாவது 2ஆவது டைம் வந்து ஆட்சியில், ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, ரெண்டு டைம் தான் வந்து ஆட்சியில் இருக்க முடியும், அடுத்த டைம் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது, ரூல். அதனாலேயே வந்துட்டு இவர் இதுலேருந்து நான் போகிறக்குள்ளே வந்துட்டு இப்படி ஆகணும், நான் வந்துட்டு ஏன்னா கன்ஃபார்ம் தெரியும் இவர் வந்து போகிறக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசுக்கு ஒரு டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை சும்மா அங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் போர்களை நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. காசாக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தி வச்சதுக்கப்புறமா இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நான் வந்து போர் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்மளை வேற இடையில சீண்டிட்டு இருந்தாரு, இந்தியாவும் பாகிஸ்தானையும் வந்து நான் தான் நிப்பாட்டினேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தானே வந்து இவர் ட்ரம்ப் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானுமே வந்து பேசுவாங்க நம்மக்கிட்ட. ஒன்று நடக்கவே நடக்காது, ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது, நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான் வந்து பேசுவார். நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் இதெல்லாம் இந்தியா பண்ணிட்டாங்க. இப்போ ஆயிலுக்கு கூட அப்படி தான் சொல்லியிருந்தாரு. ஆயில் வந்து நீங்கள் இது இப்படி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ரஷ்யாட்டிருந்து, ஸோ அதனால இந்தியா ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை, இந்தியா வந்து நம்ம கூட வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம இந்தியாவில் யாருமே அதாவது ஒரு ஹையரிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய பொருட்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே இன்னும் எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து எண்ணெய் வாங்குறது வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை. நம்ம ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் அதிகமாக வாங்குறதுனால அவன் வந்து நமக்கு டிஸ்கவுண்டாக தராரு. ஸோ அதனாலேயே வந்து ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்குறோம். அங்கே வாங்குறதுனாலேயே நமக்கு அதில் வரக்கூடிய செலவுகள் வந்து குறைஞ்சிருக்கே தவிர அதிகமாக நம்மளுக்கு எங்கேயும் நஷ்டம் ஏற்படலை. அப்புறம் எதுக்கு நம்ம வாங்காமல் இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து நம்ம கூட நட்பு நாடாக இருக்கிறவங்க கூட நம்ம எதுக்கு வாங்காமல் இருக்கணும்? ஸோ ட்ரம்ப் இப்படி எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் வந்து பாகிஸ்தான் இவருமே வந்து பேசிட்டு இருக்காரு. நினைச்சதை பேசுவார், தோன்றாத பேசுவார், கோவத்தில் ஏதாவது எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாகிஸ்தான்லையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற மக்களே வந்து இவங்க ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய அங்கங்கே சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து வெடிச்சிட்டு இருந்துச்சு. இவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் போராட்டம் அங்கங்கே வெடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய போராட்டமாக வந்து இது எடுத்துட்டாங்க கையில் மக்கள் எல்லாருமே. ஸோ அதை தொடர்ந்து இவர் ஃபர்ஸ்ட் டைம் இதை ரியாக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் அசால்ட்டுங்க, இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் வந்து சும்மா இது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்கள எதிர்க்கட்சி தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் தொடர்ந்து இவங்க போராட்டம் நடத்தும் போது தான் வந்து இதோட விளைவு வந்து தெரிய வரும். அதுக்கெல்லாம் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.